வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம இருக்கோம். தற்போது இங்கே ஒரு வழக்கறிஞர் வந்திருக்காரு. நேற்று ஒரு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. ஒரு திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு சிறுமிக்கு ஒரு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. 16 பேர் அதில் ஈடுபட்டிருக்கிறதா கேள்விப்படுறோம். இதில் வழக்கு ஒரு நபர் மேலே தான், ஒரு இளைஞர் மேலே தான் வழக்கு போடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று தெரியவில்லை. அதனால் இப்போ மயிலாடுதுறை வழக்கறிஞர் சங்கமித்திரன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட நம்ம இது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்போம். பெண்களுக்கான நிறைய கொடுமைகள் நடைபெற்று வருகிறது. அதுவும் சிறுமிக்கு நிறையா போக்சோ வழக்கு மயிலாடுதுறை பகுதியில் நிறைய விடுது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து சார்? முதல்ல மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை, அந்த அதிகாரிகளை ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்திலிருந்து வெவ்வேறு மாவட்டங்களுக்கு இவர்களை பணிமாறுதல் செய்யணும். பணிமாறுதல்கள் செய்தால் மட்டும்தான் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மயிலாடுதுறை பகுதியில் இருக்கக்கூடிய சிறுமிகள், பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக மிகப்பெரும் குற்ற சம்பவங்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பழைய மாவட்டமாக இருக்கின்ற போது, நாகப்பட்டினம் மாவட்டமாக இருக்கின்ற போது அந்த ரேஷியோவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாவட்டமும் மாறிய பிறகு பெரிய அளவில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த குற்ற சம்பவங்கள் தொடர்பாக நம்ம தொடர்ந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொன்னாலும் எதுவும் நடவடிக்கை எடுக்கிறதில்லை. மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள்ட்ட நம்ம முறையிட்டால் அந்த முறையீடுகளின் பேரில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் இதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லைங்க. சிறுகடம்பூர்னு ஒரு வில்லேஜில் ஒரு பெண்ணு தன்னுடைய முகம், ஒரு இளம்பெண், ஒரு 18-19 வயசு இருக்கலாம், அந்த பெண்ணினுடைய முகத்தை அந்த துணியை போட்டு சுற்றி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. அது 1 மாத காலம் அந்த பெண் அதுக்குள்ளேயே கடந்து அந்த பாடி டீகம்போஸ் ஆகி அதுக்கு பிறகு அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதை நம்ம அதிகாரிகளுக்கு கொண்டு போய் அங்கேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி செய்கிறோம். இது வரைக்கும் ஒரே 1% கூட எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதே போல் பொறையார் காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட கேசவன் பாளையத்தில் கவியரசி என்கக்கூடிய ஒரு பெண்ணு இதேமாதிரி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுறதுக்கு கூப்பிட்றாங்க. அது வரலன்னு சொன்ன பிறகு அதனுடைய முடியை பிடிச்சி காரில் இழுத்துட்டு போகிறான். 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பெண் காரோடையே சென்று அதனுடைய பின்புறத்தில் இருந்த சதைகள் முழுவதும் ரோட்லேயே போயிட்டுங்க. அந்த பெண்ணு செத்து போகுதுங்க. ஆயிரக்கணக்கான மனிதர்களை திரட்டி பொறையார் காவல் நிலையத்தில் முற்றுகிட்டு போராட்டம் நடத்தணும், நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. இது வரைக்கும் அதில் எந்த வித நடவடிக்கை எடுக்கலை. இதே வருஷம் கரெக்டாக இது 1 இயர் முடியுதுங்க. இதே மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய நம்ம கலெக்டர்கிட்ட மணக்குடின்னு ஒரு கிராமத்தில் ஒரு 9 வயது சிறுமி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அது பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படப்பட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணு செத்து போகுதுங்க. ஒரு சிறுமி, 9 வயது சிறுமி இறந்து போகிறாள். ஆனால் அதையும் நான் தான் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களிடத்தை கொண்டாந்து கொடுக்குறேங்க. இதுலேயும் 1% கூட நடவடிக்கை எடுக்கலைங்க. இப்படி பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக இன்றைக்கு பெரும் குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. அதை இந்த மாவட்டத்துடைய காவல்துறையோ, இந்த மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறையோ யாரும் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை. இது இந்த மாவட்டத்தையே திரும்ப பெற்றால், மயிலாடுதுறை மாவட்டங்கிற மாவட்டத்தை விட்டுட்டு அதை எங்களை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இணைச்சி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த மாவட்ட மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள்ங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்கு. ஒரு பெண் ஒரு 16 நபர்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பேர் மட்டும் தான் வழக்கு பதிவுப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை சம்பவமா? இதில் சார், இதில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்குது. ஆனால் குற்ற சம்பவங்களை வெளியில் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக காவல்துறை இந்த வழக்கை திசை திருப்புறதா நான் நினைக்கிறேன். காலையில் இந்த சம்பவத்தில் சாயந்தரம் போலீஸ் எல்லாம் இந்த பசங்களெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஒரு சம்பவம் வந்த பிறகு அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொல்கிறோம். அதுக்கு பிறகு அதில் 16 நபர்கள் அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பூட்டிய வீட்டுக்குள்ளே அந்த பெண் இருக்கிறாங்க. அந்த வீடும் இந்த நபர்களுக்கு சொந்தமானது இல்லைங்க. இப்போ இந்த பெண்ணை அழைத்து வந்தவங்க சொந்தமானது இல்லை, அது வேறுடைய வீட்டை உடைத்து அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். ஆனால் ஒரு 8-9 நபர்களை பிடித்து கொண்டு மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கிறாங்க. ஒரு டிஎஸ்பி தலைமையில் விசாரிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனைகள் பெருசாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்பவத்தை திசை மாற்றி குற்றவாளிகளை தப்பிக்கக்கூடிய ஒரு செயலை இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை செய்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பெண்ணுக்கு வயது 18 நிரம்பவில்லை. அது ஒரு மைனர் கேலை இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்படுத்தி அந்த பெண்ணை இங்கே வர சொல்லி அது ஒரு வீட்டில் இல்லீகல் டிடென்ஷனை வச்சு அந்த பெண்ணையே இது போன்ற பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியிருக்கிறாங்கிற ஒரு செய்தியை நாங்கள் அறிகிறோம். அது தொடர்பாகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட எல்லா செய்தியும் சொல்லியிருக்கிறோம். இது முழுக்க இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் அல்லாமல் வேறொரு காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் மட்டும்தான் இதில் உண்மை சம்பவங்கள் வெளிவரும். ஆனால் இந்த காவல்துறை விசாரித்தால் அது நிச்சயமாக அது போன்ற சம்பவங்கள் நடக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் வேற ஒரு விசாரணையை கேட்கிறோம். தற்போது அந்த பெண் நீதிபதியிடம் அந்த ஒரு பையனை மட்டும் தான் காமிச்சதாக சொல்லி போலீஸ் தரப்பில், காவல்துறை தரப்பில் தகவல் வருது. ஆனால் நீங்கள் 16 பேர் சொல்கிறீங்க, இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? இது 16 பேர் சொல்கிறது சார், பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு நிகழ்வு, அதிகாரிகள் மத்தியில் சொல்லப்படுற ஒரு நிகழ்வு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கிட்ட செயற்கையாக காவல்துறை அதிகாரிகளால் சொல்லிக் கொடுக்கப்பட்டு சொன்னாங்கங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க.
இது போல தான் நீ சொல்லணும், நீதிபதிகிட்ட கொண்டு போய் நாங்கள் நிறுத்துவோம், அப்போ இது போன்ற செய்திகளை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சில அதிகாரிகளை வைத்து அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவிற்கு அது உண்மை பொய்யுங்கிறது தெரிலங்க. ஆனால் இதை தொடர்ந்து இந்த அதிகாரிகள் இல்லாமல் ஒரு நேர்மையான விசாரணை அதிகாரிகளை கொண்டு விசாரித்தால் நிச்சயமாக உண்மைத்தன்மைகள் வெளிவரும். இந்த பொதுமக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், கல்லூரி மாணவிகள் பாதுகாக்கப்படுவார்கள், சிறுமிகள் பள்ளி குழந்தைகள் பாதுகாக்கப்படுவாங்க. அதே போல் இந்த குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை இந்த அரசு ஏற்படுத்தணும். தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறுமிகளுக்கு பல தொந்தரவுகள், பாலியல் தொந்தரவுகள் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு குற்ற சம்பவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என இந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. மேலும் சிறுமிகளுக்கு பயிற்சி முகாம்கள் அளிக்கப்பட்டு இதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்பதே மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. தனி மாவட்ட நிர்வாகம் இது தனி கவனத்தில் கொண்டு, இது முதல்வரும் இது தனி கவனத்தில் செலுத்தி இந்த நேற்று நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த வழக்கறிஞர் சங்கமித்திரன் கூறுகிறார். சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து கமலக்கண்ணன்.